அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 11/6/2024 கெஸிங் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேர் கேஎல் வின்னிங் டிப்ஸு 3 PM ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 419 செவ்வாய்க்கிழமை என்ன அடிப்பானு கெஸிங் பார்ப்போம். ஸோ டெய்லி சாட்டு வீக்லி சாட்டு ரெண்டே கெஸிங் தான் இன்றைக்கி நான் எடுக்கிறேன். இந்த கெஸிங்கில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாடுங்க. அதுக்கு முன்னாடி 10ஓட ரிவ்யூ பார்ப்போம். 10ஓட ரிவ்யூன்னு சொன்னால் அற்புதமாக பிரம்மாண்டமாக வந்துச்சு. ஆல் போல் 8 சொன்னேன், 8 பாஸு. ஸோ ஏபியில் 8. ஸோ சியில் 9 தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சொன்னேன், அதேமாதிரி 9 8 9 ரிசல்ட்டில் 8 7 9ன்னு எடுத்தேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க ஏ போர்டில் 8 ஓகே, சி போர்டில் 8 ஓகே. ஸோ ஆனால் வீடியோ கிளாரிட்டி இல்லைண்ணா, கொஞ்சம் நல்லா பாருங்கண்ணா ஸோ அப்படின்னு சொன்னாங்க. நானும் நல்லா கவனிக்காமல் விட்டேன், மன்னிச்சிடுங்க. ஸோ வீடியோ கிளாரிட்டி நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ரஸிங் பண்ணும்போது சம் ஃபால்ட் ஆனதுனால தான் இன்றைக்கி வீடியோ இப்படி ரொம்ப கேவலமாக இருந்திருக்கு. நிறைய பேரோட கமெண்ட் பார்த்துக்காம தான் நான் இன்றைக்கி கமெண்ட் பின் பண்ணேன். ஸோ இத்தனை நாளாக கமெண்ட் பின் பண்ண கிடையாது, இன்றைக்கி கமெண்ட் பின் பண்ணேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, போட்டிருப்பீங்க. ஸோ வெற்றியாளருக்கு வாழ்த்துக்கள், என்னையும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ ஓகே, இன்றைக்கி அந்த மிஸ்டேக் இல்லாமல் நல்லபடியாக ஒரு க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எடுக்கிற நான் டிஜிட்டலைஸ் கற்றுக்கலான்னு பார்க்குறேன். நான் அதை கற்றுக்க முடியல, எப்படின்னு தெரியல. டிஜிட்டல்லே சேட்டு வச்சே கெஸ் பண்ணி சொல்லலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதை இன்னும் கற்றுக்கலை. ஸோ கற்றுக்கிட்டுனா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த எழுதி சொன்னால் தான் எனக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு மைண்டில் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா எழுதி அந்த சார்ட்டை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து போட்டோமா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய நம்பிக்கை. ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ டெய்லி சார்ட்டு வீக்லி சார்ட்லேருந்து ரெண்டே ஆப்ஷன் தான். இன்றைக்கி டெய்லி சார்ட்டில் என்ன இருக்குன்னா, ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு 5 நாள் ஆட்டம் அடிக்கிறேன். 1 2 3 4 5 நாள். ஸோ இதுலேருந்து என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, பொதுவாக காமனாக 0க்கு 5 4க்கு 9 சொன்னேன். ஸோ வந்துச்சு. ஸோ 0க்கு 1 3க்கு 4 சொன்னேன். ஆனால் இது 7ங்க அப்புறம் கூட கடைசியாக எதிர்பார்த்தேன், 7 வரல. ஸோ இங்கே 8 எதிர்பார்த்ததுக்கான ஆப்ஷன் வீக்லி சார்ட்டில் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு ஆப்ஷன். இந்த 83 தான் இங்கே 8 வரணும். இந்த 61 எப்படி சப்போர்ட் பண்ணுமோ அதேமாரி தான் வரும்னு சொன்னேன், அதேமாரி தான் வந்துச்சு. சரி, ஓகே. இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் எடுத்துறேன். இந்த பாயிண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் எது, அதை எடுத்து மட்டும் விளையாடுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நம்பிக்கையான ஆட்டத்தை நான் எடுக்கிறேன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். 7 8 ஸோ 6 அப்படிங்கிறது காமன். அடுத்தது இதுக்கு வேறு என்ன, 5 ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 786 அப்படிங்கிறது காமனாக எல்லாருமே நினைக்கிறது ஆர்டர் தான். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் 5ங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா 786 பதிலாக திடீர்னு 5 அடிப்பான், அப்படி இல்லைனா வேறு என்ன அடிப்பான் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதையும் காட்டிடுறேன். ஸோ நல்லா கவனித்து பாருங்கள். இது ரெண்டும் இந்த 6 காமனாக உங்களோட ஐடியாவில் கொடுக்குறேன். ஸோ இந்த 6 நீங்கள் உங்கள் கான்செப்ட் வச்சுக்கிங்க. நான் 5 ஆப்ஷனில் என்ன கொடுக்குறேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கான்செப்ட் இல்லாமல் வீக்லி சார்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஆட்டமே அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்த மெயினான ஆப்ஷன்லாம் எடுக்க போகிறேன். இது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் திங்கிங் பாயிண்ட்ஸாக தரேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே வியர்ஸ், அடுத்தது 34. ஸோ இது அப்படியோட பவராக கூட இருந்தால் அப்படியே ஒரு ஃபுல் பவர் 89. ஓகே, இந்த கான்செப்ட் இங்கே முடியுது. இந்த ஆப்ஷனில் இதுதான் இருக்குது. ஸோ இதை விட்டால் வேறு எதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்கு டெய்லி சார்ட்டில் இல்லை. ஓகேங்களா? ஸோ வீக்லி சார்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இருக்குது. இந்த வீக்லி சார்ட்டில் என்ன பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் பாடுறேன். ஸோ நல்லா பாருங்கள். XYZ போர்டு ABC. ஓகேங்களா? XYZ போர்டு ABC 6 டிஜிட்டும் எழுதியிருக்கேன். 1 2 3 4 5 4 ஆட்டம். ஸோ 5 டேஸ் ஆட்டத்தை நான் எடுத்து எழுதியிருக்கேன். இதுலேருந்து என்ன எழுதுறாமல் பாருங்கள். ஸோ ஒன்லி வீக்லி சார்ட்டு. ஓகேங்களா? ஓகே வேர்ஸ், 7 8 9 2 அப்படியே ரம்மி ஆடிட்டான். அடுத்து 2 5. ஸோ அடுத்து என்ன ஆடுவோன்னா, இந்த 255க்கு இங்கே 2 சேர்த்துவாங்கிறது உங்களோட காமன் ஐடியாவாக இருந்தால் அடுத்து உண்மையிலுமே வரப்போகிறது மேக்ஸிமம் 6ங்க ஒரு ஆப்ஷனும் அல்லது 4ங்க தான் வரும். ஏன் 6 ஏன் 4 அப்படிங்கிற ஆப்ஷன் நான் சொல்கிறேன். 2 5 அடுத்தது ரிலீஸ் ஆனால் 6 ரிலீஸ் ஆகணும். 4 ஏன்னா இந்த 9ஓட பவர் 4. ஓகேங்களா? ஸோ இந்த 9ஓட பவர் 4. ஸோ 5 9 5 9ன்னு ட்ரை பண்ணும்போது திடீர்னு அது 4 பவரில் மாறும். அப்போ சி போர்டில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது 6 அல்லது 4. ஸோ இதில் 2ங்கிறது உங்களோட மெயின் ஐடியாவில் இருந்தால் அது உங்களோட கான்செப்டில் வச்சிங்க. அந்த ஐடியா நான் உள்ளே கொண்டு வரல. ஓகேங்களா? ஸோ அடுத்து பி போர்டில் 7ங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். 7னா 5 6 7 அல்லது 0 ஏன் தரேன்னா, இந்த 1ஓட பவர் இங்கே 6னா இந்த 5ஓட பவர் இங்கே 0. ஸோ அப்போ 7ங்கிறது 5 6 7 0.
ஓகேங்களா. இந்த 2 ஆப்ஷன் ஓகேங்களா. இது எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறேன். ஸோ அடுத்தது என்னென்னா ஏ போர்டு. இந்த ஏ போர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நிறைய ஆப்ஷன் காட்டுது. ஸோ ஏன்னா ஏ போர்டில் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஏ போர்டில் இங்கே என்ன எடுத்து ஆடலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் காட்டுறேன். ஸோ நல்லா கவனித்து பாருங்கள். 2 6 8. ஸோ இது அப்படி இந்த பாக்ஸ் பண்ணுங்கள். 2க்கு 2 காமனாக வச்சுட்டா இந்த 6க்கு 6, இங்கே இருக்கிற 8 அல்லது அந்தாண்ட இருக்கிற 9 எடுத்து ஆடுவான். ஸோ 8 அல்லது 9. ஸோ நல்லா புரியுதுங்களா. 8 அல்லது 9. இப்போ இந்த 6 5 நான் கொடுத்துருக்கேன். இது நம்ம உங்களோட பாயிண்டில் ஐடியாவில் இருக்கா அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதனால தான் இது ஒரு எக்ஸ்ட்ரா திங்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனை உருவாக்கியிருக்கு ஓகேங்களா. ஸோ ஆனால் வீக்லி சார்ட்டுக்கு வர ஆடும்போது பார்த்தோன்னா 2 6 2 6 8 அல்லது அந்தாண்ட இருக்கிற 9 எடுத்து ஆடுவான். ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக எடுத்து பாருங்கள். ஸோ 8 அல்லது 9ங்கிற ஆப்ஷன் வரலாம் ஓகேங்களா. இதே இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, நான் மறந்துட்டேன், அதை சொல்கிறேன். நல்லா பாருங்கள். இந்த ஏ போர்டில் அடுத்த நாள் சி போர்டு பாஸ் ஆகுது. ஏக்கு சி ஒரு நாள் எதுவும் இல்லை. அடுத்து அன்றைக்கி ஒரு நாள் டு ஏ போர்டு 9, சி போர்டில் 4 பவர் ஆகுது. அடுத்த ஒரு நாள் எதுவும் மேட்ச் ஆகலை. ஸோ நல்லா கவனித்து பாருங்கள். அடுத்த ஒரு நாள் இங்கே இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ மேட்ச் ஆகலை. இப்போ இந்த 8 இங்கே என்னவோ வரும், 8ஆவோ அல்லது 3ஆவோ. அப்போ இந்த ஆப்ஷனில் இந்த இடத்துல நான் வைக்கிறது என்னென்னா 8 அல்லது 3 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ ரொம்ப உஷாராக இருந்து பாருங்கள். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸு இதில் திங்க் பாயிண்ட்டை தான் கொடுக்குறேன். ஸோ இந்த பாயிண்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்குது பாருங்கள். ஆனால் இன்றைக்கி எடுக்கிறது எல்லாமே வீக்லி சார்ட்டில் தான். ஸோ இந்த வீக்லி சார்ட்லேருந்து பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் ரொம்ப டேக் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸு இங்கே உள்ளே ஆட் பண்ணலாம். அப்போ ஆட் பண்ணால் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் ஐடியா பண்ணிக்கணும். ஸோ அப்போ இன்றைக்கி ஆல் போர்டு சிங்கிள் என்ன ஆடலான்னா, ஆல் போர்டு சிங்கிள் 9 அண்டு 8 ஓகேங்களா. 9 அண்டு 8 ஆல் போர்டு சிங்கிள் 9 அண்டு 8 2 டிஜிட் என்ன ஆடலாம். இன்றைக்கி 2 டிஜிட்டு ஆல் போர்டு என்ன ஆடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறேன். ஆல் போர்டு 2 டிஜிட்டு. ஸோ ஏ போர்டில் 8 அண்டு 9 முக்கியமான நம்பர் தான். அப்படின்னா 80 90 86 96 87 97. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொடுக்குறேன் ஓகேங்களா. ஓகே வியர்ஸ். இது இல்லாமல் மற்றது சி போர்டில் ஒரு 4ங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி 3 டிஜிட்டுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷனை காட்டுறேன். ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் இருக்குது. நம்ம இந்த இடத்துல யோசிச்சே தான் ஆகணும். 6 இருக்குது, 8 9 5 4 நம்பர் இருக்குது. சென்ட்ரு போர்டு மட்டும் தெளிவாக எடுக்கணும். 5 6 7 அப்படி காமனாக வச்சாலும் 0 0 0 0. ஸோ 0ங்கிற ஆப்ஷன் நான் முதல்ல எடுக்கிறேன். ஸோ சி போர்டு என்ன எடுக்கலாம். சி போர்டு தான் ஒரு இம்பார்ட்டண்டான நம்பராக இருக்குது. ஸோ அப்போ என்ன எடுக்கலாங்கிறத நல்லா கவனிச்சாடுங்க. சி போர்டில் 6 அண்டு 4 ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே என்ன எடுக்கிறேன், 6 எடுக்கிறேன். 6 6 6 6 அப்படியே 604 804 904 504 அப்படிங்கிற கான்செப்டை கொடுக்குறேன். இதே பி போர்டில் மீதி 7 சப்போர்ட்டில் இருக்குது ஓகேங்களா. நன்றி வணக்கம். நாளை ஒரு சிறப்பான விஷயம் சந்திப்போம்.